வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் இப்போ ஹிந்திக்காரங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அது ஒரு புள்ளி விபரத்தோடு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பதிவு. அதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்களை எடுத்து முன்வைத்துட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போது திரிபுரா அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்குது நம்மளுடைய நார்த் இந்தியாவில் இல்லையா? வடகிழக்கு சைடில் இருக்குது திரிபுரா. திரிபுராவில் ஒரு முதலமைச்சர் மாணிக் சர்க்கார், இவரை பற்றி நிறைய சமயத்தில் பல செய்திகள் படித்ததுண்டு. ரொம்ப எளிமையானவர். கிட்டத்தட்ட 25 வருடம் திரிபுராவை முதலமைச்சராக இருந்து ஆட்சி செய்து கொண்டு வந்தார். ரொம்ப எளிமையானவர். அவரோட மனைவி ஒரு அரசாங்கம் பள்ளியில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க தினமும் அரசாங்க பேருந்தில் தான் போவாங்கன்னு பல முறை பல செய்தி படிச்சுட்டு இருக்கோம் அவரை பற்றி. ரொம்ப எளிமையானவர்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது என்ன விஷயம்னா, அவர் திரிபுராக்காரரே கிடையாது. அவர் வெஸ்ட் பெங்காலியா, ஒரு பெங்கால் மொழியை பேசக்கூடிய ஒரு நபர். அவர் எப்படி திரிபுரா மாநிலத்தோட முதலமைச்சர் ஆனார்? இது இன்றைக்கி நேற்று நடந்தது இல்லை இல்லையா? இது 40 வருடங்களுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு விதை. அது வளர்ந்து மரமாக மாறி தான் இப்படி வேறு மாநிலத்துக்காரன் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற அளவுக்கு வளரக்கூடிய அவலநிலை திரிபுராவில் அரங்கேறி முடிஞ்சிருக்கு. அதாவது எப்படி சாத்தியம்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் மும்பை, பெங்களூர், டெல்லியில் வேலை செய்வாங்க, நம்ம சொந்தக்காரங்களே. இவங்க எப்படி போயிருப்பாங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு வேலை தேடி பிழைப்பை தேடி போன ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் அதே கூட்டத்தை ஒரு நோக்கத்தோட திணிக்கிறது ஒரு பக்கம் உண்டு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் நிறைய அதிகமாக இருக்காங்கன்னா, இந்த சில வேக்காடுகள் பேசுகிறாங்க அவங்களாம் பிழைக்க வந்தவங்கன்னு. அவங்க பிழைக்க வந்தவங்களாம் இருக்கலாம், ஆனால் இதை திட்டம் தீட்டி தான் அவங்கள இங்கே உள்ளே அனுப்பப்படுறாங்கன்றது தான் நம்ம இந்த மண்டலை ஏற்றிக்கணும். அது எப்படி அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி திரிபுராவில் எப்படி ஒரு முதலமைச்சர் ஆனார்? ஒரு சின்ன உதாரணம் எடுத்துப்போமே. ஒரு 1950-60 காலகட்டத்தில் திரிபுராவில் அவங்களுக்குன்னு ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு உடை, உணவு எல்லாம் கலாச்சாரம் உண்டு. இன்றைக்கி திரிபுராவில் வெறும் 30% தான் அந்த திரிபுரா பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறாங்க. எப்படி? இப்போ தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கோம், நாம் கிட்டத்தட்ட 88% தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஆனால் திரிபுராவில் அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் வெறும் 30% தான். மீதி 70% பெங்காலி பேசக்கூடிய நபர்கள் தான். ஏன் அவ்வளோ தூரம் போகிறோம்? திரிபுராவில் இன்றைக்கி பெங்காலி தான் முதன்மை மொழி, அலுவல மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மை மொழி. திரிபுரா மக்களுடைய மொழி 2ஆம் இடத்துக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கி நிலவரம் இது. நம்ம ஒன்றும் வெளியில் எங்கேயும் போய் பேசலை. இப்போ அமெரிக்கா கூட அப்படி தான். அமெரிக்காவுடைய பூர்வீக அந்த காலத்து ஆதி மனிதர்கள், அமெரிக்காவுடைய பூர்வ குடிகள் சொல்லுவாங்க, இன்றைக்கி ரெட் இண்டியன்ஸ். அவங்க ஒரு ஓதமாக ஒதுக்கப்பட்ட ஒரு காட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. அமெரிக்கா வாணிட்டு இருக்கிறவங்களாம் அமெரிக்கன்ஸ் இல்லை, எல்லாம் யூரோப்லேருந்து செட்டில் ஆனவங்க. சரி, மற்ற நாடை விட்டுருவோம், நம்ம நாடை பற்றி பேசுவோம். பாரத் மாதா கி ஜெய் ஹிந்த்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம நாட்டிலே நடக்கிறது தான் திரிபுரா. அப்போது அந்த வெஸ்ட் பெங்கால்லேருந்து திரிபுராவுக்கு போன மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ஒரு பகுதியில் 1000, 2000, 10,000, 20,000 மக்கள் கூடும்போது அரசியல்வாதிகள் இருப்பாங்க இல்லையா திரிபுராவில். எப்படி இருந்தாலும் எல்லா அரசியல்வாதியும் நல்லா இருக்க மாட்டாங்க. பல பேர் 5க்கு 10க்கு அலையிறவங்க தான் இருப்பாங்க இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்? அந்த 40-50,000 பெங்காலி வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஓட்டை பெறணும் இல்லையா எலெக்ஷனில். அதனால் அவங்களுக்கு ரேஷன் கார்டு, கரண்ட்டு, வீடு எல்லாம் கொடுத்து கடைசியாக எலெக்ஷன் கார்டையும் கொடுத்து ஓட்டு போடுற உரிமை கொடுப்பான். ஆனால் வெஸ்ட் பெங்கால்லேருந்து திரிபுரா வந்த மக்கள் என்ன திரிபுராக்காரனுக்காக ஓட்டு போடுவான்? இதை புரிஞ்சுக்கிட்ட பிஜேபியும் காங்கிரஸ் என்ன பண்ணுவான்? வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தனை தூக்கி அவன் கட்சி சார்பாக திரிபுராவில் நிறுத்துவான். அப்போ அந்த வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்த மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவன் திரிபுரா கிடையாது, அவன் பெங்கால்காரன். அவன் ஜெயித்து ஒரு எம்எல்ஏ ஆகிடுவான். நாலு அடைவில் இது 2 எம்எல்ஏ, 3 எம்எல்ஏ, 10 எம்எல்ஏ, 20 எம்எல்ஏ, 30 எம்எல்ஏ, 70, 80 எம்எல்ஏ தாண்டதுக்கு அப்புறம் அந்த 80 எம்எல்ஏ ஒருத்தவன் பெரும்பான்மை நிரூபித்து முதலமைச்சர் ஆகிடுவான். அவர் தான் மாணிக் சர்க்கார். இப்போ முதலமைச்சர் யார்? திரிபுராக்காரர் கிடையாது, வெஸ்ட் பெங்கால்காரர். இன்றைக்கி நிலவரத்தில் 2025 திரிபுரா போனீங்கன்னா இந்த திரிபுரா மக்கள் ரொம்ப நசுக்கப்படுறாங்க அவங்க ஊர்லேயே, அவங்க மாநிலத்திலேயே. ஏன்னா அவங்க மெஜாரிட்டிலேருந்து கீழே மைனாரிட்டி லிஸ்ட்டுக்கு தள்ளப்படுறாங்க, சிறுபான்மையினர் ஆக்கப்படுறாங்க. இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால்காரன் திரிபுரா மக்களை மிதிக்கிறான். திரிபுராவில் இந்த நிலைமை கண்ணுக்கு எதிரில் தெரியுது தமிழ்நாட்டுக்கு. ரொம்ப நாள் இல்லை, இன்னும் ஒரு 15-20 வருடத்தில் இது நடந்துடும். இது எப்படி நடக்கும்? அதே கான்செப்ட் தான், அதே மாதிரி தான். இன்றைக்கி 2011 சென்சஸ் எடுக்கிறாங்க. பாப்புலேஷன் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா மாநிலத்துலேயும் பாப்புலேஷன் எடுக்கும்போது 2011 கணக்குப்படி தமிழ்நாட்டில் 2001 வரைக்கும் அந்த 10 ஆண்டுகள் இடைவெளியில் கிட்டத்தட்ட 90 95 லட்சம்
பாப்புலேஷன் ஜனத்தொகை கூடியிருக்கு தமிழ்நாட்டில். சரி, இந்த 95 லட்சம் எப்படிடா அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்கிறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைகள், இறந்தவங்க, இதெல்லாம் அப்படி எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா 95 லட்சத்தில் கிட்டத்தட்ட 45லேருந்து 50 லட்சம் பேர் தான் தமிழர்கள். மீதி 45 லட்சம் யாரான்னு பார்த்தா எல்லாம் வடக்கன்ஸ். 2001லேருந்து 2011 வரைக்கும் நடந்த சம்பவம் இது. இதுக்கே 2001லேருந்து 2011 எடுத்து பார்த்தீங்கன்னா யார் ஆச்சுன்னா பாதி வந்து திமுக, பாதி அதிமுக. இவர்கள் 2 பேரும் பாதி பாதியாக நடக்கும்பொழுது 45 லட்சம் வடக்கன்ஸ் உள்ளே வந்திருக்கானுங்க 2011 வரைக்கும். ஆனால் 2011லேருந்து 2021 வரைக்கும் அதிமுக அந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் முழுமையாக வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டில் குவிக்கப்பட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா அதிமுக வந்து முழுமையாக வந்து பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க அந்த சமயத்தில், ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம். அப்படியே வட இந்தியர்கள் திணிக்கப்பட்டாங்க. புது புது ட்ரெயின் பல பகுதிகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இணைச்சி வட இந்தியர்கள் அனுப்பி விடுறான். போங்கடா போங்கடா தமிழ்நாட்டில் போயிட்டு பொழப்பை தேடிக்குங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். வந்து குவியிறானுங்க. சரி, இது தொழிலாளர் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் இல்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்தில் ஒரு புள்ளி விபரம், அங்கே வரேன். வேலை செய்யாத ஹோட்டலில் வேலை செய்கிறவன், அங்கே துடைக்கிறவன், இதை பெருக்கிறவன், கூட்டுறவன், இவங்க மட்டும் வடக்கன்ஸ் கிடையாது. பெரிய விஷயத்துக்கு வரேன் இப்போ. அதாவது காமராஜர் ஆட்சி காலத்தில் வட இந்தியா வளர்கிறது, தென் இந்தியா தேய்கிறதுன்ற ஒரு முழக்கம் வெளியே வரும்போது காமராஜர் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக செய்த ஒரு முக்கியமான செயல் தமிழ்நாட்டில் சென்னையில் ICF இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, இந்த ட்ரெயினுக்கு தேவையான பெட்டிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலை இங்கே தான் இருக்குது சென்னையில் ICF. அந்த ICFல நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பணியாற்றிருப்பாங்க, ஓய்வு பெற்றிருப்பாங்க. எதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்குதுன்னா அன்றைக்கி சட்டத்திலே இருந்தது, இந்தியன் கெசட்லேயே அது இருக்குது. என்னன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு கம்பெனியை வைக்கிறாங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாராக இருக்குன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும். ஏன் கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க? ஏன்னா அவங்க ஊரில் இருக்கணும், படிச்சுட்டு மேலே வரணும், அந்த வேலையில் கவர்மெண்ட் வேலை செய்யணும், பிள்ளைங்க வளரணும், நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பணியை வந்து மத்திய அரசாங்கம் செய்கிறாங்க. இன்றைக்கும் மத்திய அரசாங்கத்தோட சட்டத்தில் அதுதான் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தை உடைச்சிட்டாங்க. சட்டத்தை மாற்றி எழுதலை, பின்வாசல் திறந்துட்டு எல்லாம் திருட்டு பசங்க உள்ளே வந்திருக்காங்க. அதோடைய புள்ளி விவரம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பாருங்க. அதாவது ICFல வந்து பார்த்தீங்கன்னா 2012 RRB அப்படின்ற ஒரு பதவி, அது என்னென்ன பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சென்னை தொடர்வண்டி மண்டலத்தில் உள்ள 884 பணியிடங்கள் RRB தேர்வு நடைபெற்றது. 884 போஸ்டிங் அப்படின்னு சொல்லுங்களேன். அதில் 80 பேருக்கு தான் தமிழர்கள். 884ல் 80 பேர் வந்து 10% தலைகீழே போயிடுச்சு. இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி மத்திய அரசாங்கத்தோட கம்பெனி ஒரு மாநிலத்தில் இருக்குன்னா 90% வந்து அந்த மாநில ஆட்களுக்கும் 10% வெளி மாநிலத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். 2012 என்ன நடந்திருக்கு? 90% வெளி மாநிலத்தவர், 10% தமிழ்காரங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ 884ல் 80 போக 800 வடக்கன்ஸ் உள்ளே வந்திருக்கிறான். எப்படி? ICFல பல வகையான தொழில்களுக்கு, பல வகையான வேலைகளுக்கு, உதாரணத்துக்கு கமர்ஷியல் அப்ரெண்டிஸ், டிராஃபிக் அப்ரெண்டிஸ், கூட்ஸ் கார்டு, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். உதாரணத்துக்கு இந்த கூட்ஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா 125 போஸ்டிங் இருந்திருக்கு. அதில் 2 பேர் தான் தமிழ்காரங்களை எடுத்திருக்காங்க. 123 பேர் வடக்கன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே அடுத்த வருஷம் 2013ல் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா RRC அப்படின்ற ஒரு வேலை, பழுது பார்ப்பவர், மின் பணியாளர், இப்படி எல்லாரும் ஒரு பல போஸ்டிங்க்கு வேலை ஆள் எடுத்திருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஈரோட்டில் ஒரு லோக்கோ இருக்குது, அங்கே வந்து ஒரு தொழிற்சாலை இருக்குது. அந்த ஈரோட்டில் 80 போஸ்டிங் இருந்திருக்குது. அதில் வந்து 80 பேரும் தமிழர் அல்லாதவர். அதுக்கு அடுத்து எடுத்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஒரு தொடர்வண்டி கோட்டம் இருக்குது. அதில் வந்து 644 போஸ்டிங். அந்த 644ல் 401 கேரளாவை சேர்ந்தவர்களும் 183 மற்ற வடக்கன்ஸும், மீதி 60 பேர் தமிழ்காரங்க. 10% கூட தான் இந்த இதில் வரல, கிட்டத்தட்ட 11% தான் வருது. இது அடுத்த போஸ்டிங். இதை விட இன்னும் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? திருச்சியில் பெல் நிறுவனம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். திருச்சியில் பெல் நிறுவனம் இருக்குது. அந்த பெல் நிறுவனத்தில் பொறியாளர்கள் எடுத்திருக்கிறாங்க. பொறியாளர்கள் 2002லேருந்து 5 வரைக்கும் எடுத்த பொறியாளர்கள் வந்து 138 பணியிடங்களில் தமிழர்களுக்கு 0. கேட்குறதுக்கே உண்மையாகவே கொதிக்குது. 138 பணியிடங்களில் 0 தமிழர்களுக்கு. அந்த 138 எங்கே போயிருக்கு தெரியுமா? புள்ளி விபரத்தோடு இருக்குது.
கர்நாடகாக்காரங்க 38 பேர், ஆந்திரா 32, ஒரிசா 24, ஊபி 2, மாப்பி 1, பீகார் 1, மராட்டியன் 3, புதுச்சேரி 7, தமிழங்க 0. சரி, புதுச்சேரியில் 7 பேர் தமிழங்கன்னு வச்சுப்போமே, 7ன்னு வச்சுப்போம். அடுத்தது மேற்பார்வையாளர் 170 பணியிடங்களில் வெறும் 20 பேர் தமிழர்கள். இப்போ கேவலம். அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா வருமான வரித்துறை சென்னையில் இருக்கு இல்லையா, வருமான வரித்துறையில் 2008-09 உதவியாளர்களுக்கான தேவை 200 இடங்கள். உதவியாளர்களில் வெறும் 4 பேர் தான் தமிழ்காரங்க, 196 பேர் வடக்கன்ஸ். இது நமக்கு இப்படி இருக்குது கேட்கும் போது இது அரசியல்வாதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அது பார்த்தீங்கன்னா உற்பத்தி வரித்துறை அதே வருமானத்துறையில் 2012 224 சீட்டில் 3 பேர் தான் தமிழ்காரங்க, மீதி 221 வடக்கன்ஸ். அடுத்தது பார்ப்போமா, புதுச்சேரியில் ஒரு அவல நிலை. புதுச்சேரியில் எல்லாம் தெரியும், எல்லாருமே தமிழ்காரங்க தான். புதுச்சேரி தமிழ்நாடு மாதிரி தான் கிட்டத்தட்ட. அங்கே பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் என்னைக்கு இந்த நீட்டு, இந்த மேல் படிப்பு, மருத்துவ மேல் படிப்புலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து பிடிங்க அப்படியே எல்லாரையும் அங்கேருந்து இங்கே தள்ள ஆரம்பித்தானோ, அதுக்கப்புறம் அந்த நிலைமை பாருங்கள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள், சிஸ்டர்ஸ், நர்ஸ் 70 விழுக்காட்டினர் கேரளாவை சார்ந்தவர்கள். ஏன் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் நர்ஸுக்கு யாரும் படிக்கவே இல்லையா? 2013ஆம் ஆண்டு நடந்த செவிலியர் தேர்வில் திருவனந்தபுரம் தேர்வு மையத்திலிருந்து அதிக அளவில் தேர்வு செய்யப்பட்டனர். இப்போது இதுக்கெல்லாம் காரணமாக மத்திய அரசாங்கம் சொன்னாலும், மத்திய அரசாங்கம் சட்டத்தை மீறி இங்கெல்லாம் இந்திக்காரனை திணிச்சாலும், அது ரொம்ப அடிநிலை பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அலுவலர் பணியாளர்களும் சரி, அவர்கள் திணித்தாலும் இங்கு ஆட்சி செய்பவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு உணர்வு துடிக்க வேண்டாமா? டேய், எங்கள் மாநிலத்தில் வச்சுருக்கீங்களா, எங்களுக்கு தானடா வேலை உரிமை கொடுக்கணும், அதுக்கு பதிலாக என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு துடிக்க வேணாம்? 2 பேருமே துடிக்கலையே, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இது மக்கள் தெரிஞ்சால் தானே முதல்ல கேள்வி வரும். இந்த கஷ்டம்லாம் யாருக்கும் தெரியும்னா, தமிழ்காரன் நிறைய பேர் போய் இது மாதிரி பரீட்சைலாம் எழுதிட்டு தோல்வி அடைஞ்சிருப்பான் பார்த்தீங்களா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இது வரைக்கும் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியுமே தவிர பொதுமக்களுக்கு இதை பற்றி நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் எங்கே செய்தியில் வருது? இந்த மாதிரி யாராவது புத்தகங்கள் போட்டால் தான் நமக்கு தெரிய வருமே. இதில் என்ன புத்தகம் தெரியுமா? தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தவர் வேட்டை கள ஆய்வு அறிக்கை புத்தகம் இப்போ தான் வெளியே வந்திருக்குது. இது எந்த அரசியல்வாதிகளும் போட மாட்டாங்க. ஏதாவது தமிழ் தேசியத்தை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய செயலாக தான் இந்த வேலைகள்லாம் இருக்கிறது. இப்போது ஏன் இந்த அரசியல்வாதிகள், இந்த அதிமுக திமுகவும் இதை தடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தை தான், தமிழங்களாக இருந்தால் தமிழர்கள் மீது அக்கறை இருக்கும் இல்லையா? மாணிக் சர்க்கார் வெஸ்ட் பெங்கால் சார்ந்தவர், அதனால் ஒரிசா திரிபுராவை வெஸ்ட் பெங்காலிஸை போட்டு நிரப்பி இன்றைக்கி திரிபுராவுடைய முதல் எழுத்து, அதாவது மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்காலே மாறிடுச்சு. நாளைக்கு இதே நிலைமை தொடர்ந்தால் தமிழ்நாட்டில் தமிழ் 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டு ஹிந்தி முதல் மொழியாக மாற்றப்படும். அது ரொம்ப நாள்லாம் கிடையாது. நாங்களாம் இப்போ 40-45 வயசை கடந்துட்டோம். பிள்ளைங்கள் இருக்காங்களே, இன்றைக்கி பிள்ளைகள், இவங்களோட நிலைமெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். எப்போனா இவர்கள் திராவிட ஆட்சியாளர்களை நாம் தக்க வைத்தால், இன்றைக்கி நம்ம ஜாலரை அடிக்கலாம் நம்ம ஆதாயத்துக்காக. எனக்கு ஒரு சென்ட் நல்லா கொடுத்துட்டான், எனக்கு ரேஷன் கார்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டான், எனக்கு வீட்டில் இபி கனெக்ஷன் ஃப்ரீயாக கொடுத்துட்டான், எனக்கு கட்சிக்காரன் எல்லா எலெக்ஷன்லையும் 10,000 கொடுக்குறான்ற காரணத்துக்காக நீங்கள் ஒரு கட்சிக்கு நம்ம ஜாலரை அடிக்கலாம். நாளைக்கு நம்மளோட சந்ததி, ஸ்ரீலங்காவில் எப்படி தமிழர்கள் அகதிகள் ஆக்கப்பட்டார்களோ, தமிழர்கள் தமிழ்நாட்டிலேயே அகதிகள் ஆக்கும் நிலைமை வெகு தூரம் இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்று திராவிட ஆட்சியாளர்களை தூக்கி தூர வீசணும். அப்படி இல்லைன்னா தமிழர்கள் இளைஞர்கள் அரசியலில் குதிக்க வேண்டும். வெறும் அடுத்தவனுக்கே கொடி பிடிச்சிட்டு சுற்றுறதை நிப்பாட்டிட்டு தமிழர்கள் முன் நின்று ஒரு கள அரசியல் போராட்டத்தை முன்னெடுத்து இப்படி அக்கிரமங்களை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கூட்டு சேர்ந்து இப்படி அக்கிரமங்கள் நடத்துவதை நாம் தான் முன்னிருந்து தடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.